இன்னைக்கு நம்ம கூட செல்லதுரை சார் இருக்காரு. அவருக்கு வயசு பார்த்தீங்கன்னா 48 வயசு ஆகுது. அவருக்கு என்கிட்ட வந்து 2023 கன்சல்டேஷனுக்கு வந்தாரு. அவருக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது அவர் தாடை எலும்பு ரொம்பவே குறைஞ்சிட்டு இருந்தது. சில பற்கள் எல்லாமே அவருக்கு வந்துட்டுன்னா டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் மேலே தாடையும் கீழே தாடையும் பண்ணிட்டு பல்லு வைக்க சொன்னோம். ஆனால் அவர் வந்து ரொம்ப பயந்து சொல்லுவோம். பயத்திலேயே அவர் இத்தனை வருஷமா தள்ளி போட்டு ஒரு வாரத்துக்கு முன்னால் அவர் வந்தாரு. இப்போ எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது அப்போ விட இப்போ பற்களும் நிறைய எழுந்துட்டு இருந்தாரு. தாடை எலும்பு ரொம்பவே குறைஞ்சிட்டு இருந்தது. நம்ம அப்போ வந்து அவங்களுக்கு வந்து இம்ப்ளான்ட் மட்டும்தான் சொல்லியிருந்தோம். இப்போ அவரோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஜைகோமா இம்ப்ளான்ட் பண்ணிட்டு பல்லு கொடுக்குற கண்டிஷனுக்கு வந்துட்டாரு. இருந்தாலும் நம்ம பால் மருத்துவமனையில் ஜைகோமா இம்ப்ளான்ட் 90% நம்ம அவாய்ட் பண்ணுறதுனால இவருக்கும் நம்ம வந்து டைட்டானியம் பார் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். மேலே தாடலையும் கீழே தாடலையும் டைட்டானியம் பாரும் கொடுத்துட்டு அவருக்கு நம்ம பல்லு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மாதவரத்துலேருந்து வரேன். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ கீதாமா வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு 2 years பிஃபோர் பண்ணியிருந்தேன். அதுக்கு ஒரு 1 year பிஃபோர் அவங்க காண்டாக்ட் பண்ணியிருந்தேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, நேரில் வாங்க அப்படின்னாங்க. எக்ஸ்ரேலாம் அனுப்ப சொன்னாங்க. அனுப்பிச்சேன். அவங்க வாங்க சார்னாங்க. ஆனால் இருந்தாலும் ஒரு பயத்தில் அவங்க பார்க்குறேன். ஆஃப்டர் தட் அவங்க வந்து மீட் பண்ணேன். அவங்க சொன்னாலே நான் ஒரு இன்ஜெக்ஷன்ஸ்க்கே அடிச்சு ஓடிடுவேன். எங்கே போனாலும் சின்னதாக ஒரு இன்ஜெக்ஷன்ஸ் பண்ணாங்கனாலே ரொம்ப பயப்படுவேன். இப்போது இங்கே வந்திருக்கேன். இன்னும் ஒரு ஃபியரில் தான் இருக்கேன். இன்னும் நான் இன்னும் நார்மல் ஆகலை. இதுக்கப்புறம் எப்படின்னு நான் பார்க்குறேன். யார்கிட்டயா பேசணும்னா குனிஞ்சு தான் பேசுவேன். எதுக்குன்னா எனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் இருக்காது. ஏன்னா நம்மளை ஏதாவது தப்பாக நினைப்பாங்க, இப்படின்னா நினைப்பாங்கன்னு நினச்சி குனிஞ்சு தான் பேசுவேன். சிரிக்கனாலும் சந்தோஷமாக சிரிக்க மாட்டேன். லிப்பெல்லாம் மூடிக்கிட்டு தான் சிரிப்பேன். இங்கே கூட வந்து சிரினாங்க. அப்போ கூட சிரிப்பே வரல. அவங்க அதான் கேட்ட இதான் சிரிப்பான்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னேன். இதுக்கப்புறம் நான் சிரிப்பேன்னு நான் சந்தோஷப்படுறேன். நினைக்கிறேன் மேடம் எனக்கு இருக்காங்க. அவங்க ரொம்ப ஒரு ஃப்ரெண்டாக கூட இல்லை. அவங்க ஒரு டாக்டர் மாதிரி நடந்துக்கல. அவங்க ஒரு பெரிய வெல்விஷராக இருந்தாங்க. இதுக்கெல்லாம் பயப்படாத, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு அவங்க ரொம்ப சீப்பாக சொல்லுவாங்க. நான் நினைப்பேன் அவங்களுக்கு எனக்கு ஒன்று வந்ததுனால அவங்க அப்படி நினைக்கிறாங்க. பட் அவங்களுக்கு ஒன்று வந்து தான் நினச்சிருப்பாங்களா அப்படின்னு நினைப்பேன். அவங்க பேசும்போது அவங்க வாயை மட்டும் தான் பார்ப்பேன். அவங்களுக்கு எப்படி இருக்குது, நான் யாரையா பார்த்து பேசும்போதுல அவங்களுக்குலாம் எவ்வளோ பல்லா இருக்கா அப்படின்னா நிறைய பேருமே பார்ப்பேன். ஏன் அவங்க மட்டும் காடி இப்படி கொடுத்துட்டாரு, அவங்க மேலே ரொம்ப கோவம் பட்டிருக்கு. இன்றைக்கி எனக்கு அது நடக்கும்னு நான் நினைக்கிறேன். மேடம் நம்பி வந்திருக்கேன். எனக்கு இன்னமும் உள்ள ஒரு பயம் தான் இருக்குது. 99.9% பயத்தில் தான் இருக்குது. அந்த பயம் இதுக்கப்புறம் எனக்கு என்னன்றது கடவுள் கொடுப்பான்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா சார். இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவரு மாதவரத்துல இருந்து ஆட்டோல தான் வந்திருக்காரு. ரெடியா ஆட்டோ கூட வெளில நிக்க வச்சிருக்காங்க. என்னிடமும் நான் பயந்துட்டா பாதியில நான் வந்துடுவேன், என்னை கூப்பிட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அதான் சொல்லிதான் வச்சிருக்கேன். நானும் ஆட்டோட்ட சொன்னேன், வந்தனே உண்மையை சொல்லிட்டேன். வீட்டில் வந்து கூட கூப்பிட்டு வரேன். ஏன் கூப்பிட்டு வரேன்னா அவங்க எப்படியாவது எனக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்கன்னு இருக்காங்க. அவங்கள சமாதானப்படுத்தி வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன். இப்போ மேடமோட தைரியத்தில் நான் உட்காந்துருக்கேன். என்னால் முடியும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா சார். நீங்க வந்து இந்த அளவுக்கு வந்துட்டீங்க. ஸோ இத்தனை நாள் வந்து பயந்துட்டு இருந்தீங்க. இப்போ பண்ணணும், வேற ஆப்ஷன் இல்லை, பண்ணி தான் ஆகணுன்ற ஒரு தைரியம் உங்களுக்கு வந்துருச்சு இல்லையா? கண்டிப்பா எங்களோட பெஸ்ட் நாங்க கொடுப்போம். வலி கண்டிப்பா இருக்காது. இது ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறமா அவரோட இந்த அளவுக்கு பயம் எப்படி போச்சுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கப்புறம் என்னோட ஸ்மைல் வந்துட்டு நான் பார்க்கணும். அந்த ஸ்மைலோட நம்ம சாரை சந்திப்போம். இந்த இம்ப்ளான்ட் வேணாம் அப்படின்ற ஒரு இதில் இருந்தேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பயம். ஒரு இன்ஜெக்ஷன்ஸ்னால அடித்து ஓடிடுவேன். இருந்தாலும் வந்துட்டு சரி இதில் இந்த இம்ப்ளான்ட் பண்ணால் நம்ம இறந்து போயிடுவோமோ என்னமோன்ற ஒரு பயத்தில் தான் நான் வந்துட்டு இருந்தேன். சரி ஒரு கட்டத்தில் வந்துட்டு என்னால் ரொம்ப முடியல. அப்போ தான் மேடம் உங்களை நான் மீட் பண்ண. இங்கே பார்க்குறவங்க யாராக இருந்தால் கூட பயப்படாதீங்க. நான் ரொம்ப பயந்தவன். என்னோட பயந்தவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. இல்லை, இது மேடம் சொன்ன மாதிரி தான். அவங்க வெறும் வார்த்தையெல்லாம் சொல்ல உண்மைதான். எல்லாம் அந்த பெயினாக இருக்கட்டும் எதுவும் தெரியல. ஆனால் எல்லாருமே வந்துட்டு என் வீட்டு அம்மாவாக இருக்கட்டும் சகோதரிகளாக இருக்கட்டும் அந்தளவுக்கு பார்த்துருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் என் கூட இருந்தவங்களுக்கு நான் உண்மையில ரொம்ப தேங்க் பண்ணுறேன். அது எனக்கே என்னென்னு தெரியல. அன்றைக்கி நான் ரொம்ப பண்ணேன். ஏன்னா நான் சின்ன பசங்க தான். நான் கண்ணு முடிச்சு பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குதுன்னே எனக்கு தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க அப்பாவை கூட பார்த்துருக்கட்டும், ஒரு சகோதரனை கூட பார்த்துக்கிட்டோம், எப்படினாலும் பார்த்துக்கிட்டோம். ஏன்னா அந்தளவுக்கு நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. அவங்க வீட்டு பிள்ளைங்களை எப்படி பார்க்கணுமோ. எனக்கு அது மாதிரி 4 சகோதரிங்க. இப்போ எனக்கு இன்னொரு சகோதரி கிடச்சிருக்காங்க. அவங்க ரொம்ப எனக்கு எப்படி அவங்க நினச்சிருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் நான் அவங்க சகோதரியை ஏற்றுக்கிட்டேன். அவங்க எனக்கு நான் இந்த இன்னொரு லைஃப் எனக்கு கிடச்சிருக்குன்னா அது அவங்களால தான். இந்த லைஃப் எனக்கு கிடச்சிருக்க மாட்டேது. நான் ரொம்ப பயந்த லைஃப் இது. ஆனால் அந்த பயத்தையும் அவங்க
பயப்படாதீங்கன்னு ரொம்ப தைரியப்படுத்தி. பல்லுலாம் இல்லாத போது நீங்கள் இப்போ பல்லு வச்சுருக்கீங்க. பல்லு இல்லாத போது இந்த 2 வருஷம் இல்லை, ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பல்லு இல்லாமல் 2023 தான் நான் உங்களை பார்த்தேன். அதுக்கு முன்னால் இருந்தால் உங்களுக்கு இந்த பல்லு பிரச்சனை மினிமம் ஒரு 5 வருஷமாக நீங்கள் இதே எல்லாம் ட்ராவல் பண்ணுறீங்க. அந்த 5 வருஷமாக உங்களுக்கு அந்த பல்லு பிரச்சனையிலே எப்படி சார் இருந்தீங்க? எப்படி இருப்பாடா, யார்ட்டும் வந்து தலை நிமிந்தே பேச மாட்டேன், குனிஞ்சிட்டு தான் பேச. எல்லாரும் சொல்லுவாங்க மூஞ்சை பார்த்து பேசலாம் அப்படிம்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது நான் எதுக்காக தலை குனிஞ்சு பேசுகிறது, அவங்களுக்கு தெரியாது. இதுதான் விஷயம். இதை வாய்த்தோடனே யார்ட்டையும் சொல்லவும் முடியாது. அது மாதிரி சிரிக்க பற்றோட ரொம்ப நான் ரொம்ப ஜாலி டைப்பு. ஆனால் இப்படி தான் சிரிப்பேன், இப்படி வச்சுப்பேன், இப்படி தான் சிரிப்பேன். அது அவங்களுக்கே தெரியாது. எதுக்குன்னா அந்த எச்சிங்கெல்லாம் படுவோம், நம்மளால் யாரும் வந்து இட்டிடாக இருக்கணும். அவங்க பேச மற்றவங்கள எப்படின்னா இன்னும் பேக் டு போய் தான் பேசுவேன். யார்ட்டையும் பக்கத்தில் ரொம்ப கை போட்டுலாம் பேசலாம் மாட்டேன், தள்ளி தான் போய்டும். ஏன்னா இப்படி தான் குனிஞ்சிட்டு தான் பேசுவேன். ஏன்னா எச்சி பற்றக்கூடாதுன்னு பார்ப்பேன், அவங்க நம்மளை எல்லோரும் நினச்சிடக்கூடாதுன்னு நினைப்பேன். கிட்ட போய் நின்று பேசணும்னு ஆசைப்படுவேன், ஆனால் பேச மாட்டேன். கிட்டையும் போக மாட்டேன், தள்ளி தான் இருப்பேன். ஒரு 4-5 அடி தள்ளி தான் இருப்பேன். ஆனால் அவங்களால ரொம்ப ஹாப்பியாக க்ளோஸாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் க்ளோஸாக மைண்ட் சொல்லும், ஆனால் என்னால் அவங்கள்ட்ட நெருங்க முடியாது. ரொம்பவே பயந்துருந்தேன். ஆனால் எனக்கு இப்போ அந்த பயம் இல்லை. என்னோட பயந்தவங்க யாரும் இருக்க மாட்டாங்க, தைரியமாக பண்ணிக்கோங்க. இப்போ ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து இத்தனை நாளில் டயபெட்டிக் இருந்தது இல்லைங்களா, சுகரு. ஸோ இப்போ என்னென்னா உங்களுக்கு பல்லு இல்லாத போது நீங்கள் அப்படியே சாப்பாடு எனக்கு தெரிஞ்சு அப்படியே வேண்டிட்டு தான் இருந்திருப்பீங்க. டேப்லெட் மாதிரி தான் சாப்பிடுவேன். அப்படி சாப்பிடும் போது என்ன ஆகுன்னா அது இன்சுலின் தான் மாறும். ஸோ அப்போ அது சுகர் வந்து கண்ட்ரோலில் கண்டிப்பாக உணவு வந்து கடிச்சு சாப்பிடுங்க, மென்று சாப்பிடுங்க. அப்போ உங்களுக்கு அந்த சுகர்ன்றது கண்டிப்பாகவே உங்களுக்கு இவ்வளோ நாள் நான் வந்துட்டு டேப்லெட் மாதிரி முழுங்கிட்டு தான் இருந்தேன். வாயில் போட்டு தண்ணி குடிச்சிடுவேன். அது மாதிரி கொஞ்சம் ஹார்டான பொருள்லாம் சாப்பிட மாட்டேன், ஆசைப்படுவேன், ஆனால் சாப்பிட முடியாது. இனிமேல் அதை சாப்பிட்றேன் பார்த்து. இன்னொரு இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டேன் வாழ்க்கையில். ஒரு 3 மாதம் வெயிட் பண்ணிட்டேன், எந்த தப்பு இல்லைன்னு நானே நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ மேம்.